ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதை பற்றி அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கினப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை மறந்துருப்பாங்க. இல்லை அல்லது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில நேரங்களில் புதிதாக ஏதாவது ஒரு மொபைல் வாங்கியிருப்பாங்க. அந்த பழைய மொபைலில் இருந்த அக்கௌண்ட்டை எடுத்து புதிய மொபைலில் எப்படி உள்ளே லாகின் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் திரும்பவும் முதல்லேருந்து ஒரு புதுசாக ஒரு கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பழைய மெசேஜ் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய நபர்கள்ட்ட கான்டாக்ட்ஸில் என்ன பண்ணியிருப்போம். அதுக்காக இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்ம பயன்படுத்தணும். கூகுளில் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அவங்க அதில் மெசேஜஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் பேங்க்குக்கெல்லாம் கொடுத்துருப்போம். அதில் மெசேஜஸ்லாம் வந்துகிட்டு இருக்கும். நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ திரும்ப எப்படி அந்த பாஸ்வேர்டு மறந்து போன அந்த அக்கௌண்ட்டை திரும்ப எப்படி ரெக்கவரி பண்ணுறது? ஸோ இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். அது எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல்லையே அந்த கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால் இருந்திருக்கோம். ஆனால் ஒருவேளை நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்போ எப்படி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது, அந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருங்க. அதே போல் நம்ம லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு தெரியாமல் இருக்கும்பொழுது எப்படி லாகின் பண்ணுறது, அந்த பாஸ்வேர்டை நம்ம எப்படி மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டு அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கூகுள் அப்படின்றதுல உள்ள பார்த்திங்கன்னா இந்த கூகுள், ஜிமெயில் எல்லா விஷயங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஜிமெயில்ன்றது நம்மளுக்கு முக்கியமானது. அந்த ஜிமெயில் செட்டிங்ஸில் உள்ள போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம ஃபோட்டோவோட அந்த இது இல்லையா, அதில் நம்ம எந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்திகிட்டு இருக்கோமோ அந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அந்த அக்கௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சகாயராஜா 1986 ஜிமெயில் தான். கூகுள் அக்கௌண்ட்ன்றதை இதிலே கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஹோம், பர்சனல் இன்ஃபர்மேஷன், டேட்டா பர்சனலைசேஷன், செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இதில் எப்படி செக்யூரிட்டியில் நம்ம போய் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்க தான் பாஸ்வேர்டு இருக்கும். இந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு ஆப்ஷன் முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே திரும்பி ஒருத்தர் சொல்லிடுறேன். அந்த செக்யூரிட்டின்ற கிளிக் பண்ணி கீழே பாஸ்வேர்டு பாருங்களேன். நான் எப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 25 ஜனவரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாஸ்வேர்டை. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது உங்கள் அக்கௌண்ட்டை ஒரு வகையில் சேஃப்டி பண்ணணும். மற்றவங்க ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு இது சேஃப்டி பண்ணுறதுக்கு நம்ம இந்த என்ன பண்ணலாம், தவிர ஓல்டு பாஸ்வேர்டை திரும்ப என்ன பண்ணணும், நியூ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு பாஸ்வேர்டு தெரியும், இருந்தாலும் பாஸ்வேர்டு தெரியாத மாதிரி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யூஸ் யுவர் ஸ்க்ரீன் லாக் டு கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. நான் ஸ்க்ரீன் லாக் கொடுத்தாலே என்னோடய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும், பாஸ்வேர்டு தெரிஞ்சிடும். இப்போ நான் அந்த மாதிரி சேவ் பண்ண போகிறது இல்லை. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மோர் வேஸ் டு சைன் இன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் யுவர் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம்னா பாஸ்வேர்டு கேட்கணும். போட்டால் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா ஓப்பன் ஆகும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குது. இதில் என்டர் பாஸ்வேர்டு கேட்குது, என்டர் யுவர் பாஸ்வேர்டு கேட்குது இல்லையா. இதில் எனக்கு தெரியாது அப்படின்றனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெரிஃபை தட் யூன்னு கேட்டிருக்கு. பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது அப்படின்றப்ப நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ட்ரை அனதர் வே அப்படின்னு கொடுத்துட்றேன். உடனே மெசேஜ் வருது பாருங்க, இஸ் இட் யூ ட்ரையிங் டு ரெக்கவர் யுவர் அக்கௌண்ட், எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம கண்டிப்பாக எந்த மொபைல் நம்பர் சிம் யூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த சிம் நம்பர், இந்த ஃபோன் நம்பர் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும், அந்த செட்டில் இருக்கணும். அப்போ தான் இந்த கூகுள் அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, தெரியாது எப்போ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மொபைல் எந்த சிம் வச்சுருந்தோமோ, அந்த மொபைலில் எந்த சிம் வச்சுருந்தோமோ அந்த சிம் நியூ மொபைலில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கிரியேட் எ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கு, அதுவே கொடுத்துருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இது உங்களுக்கு ஷோ ஆகும், அந்த வீடியோவில் ஷோ ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மாற்றிடுவேன். ஸோ இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். திரும்ப கிரியேட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ அப்போ அதையும் கொடுக்கணும். ஸோ அப்போ சேம் பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்தோம்னா தான் அது கரெக்டாக கிரியேட் ஆகும். ஷோ பாஸ்வேர்டு கொடுக்கலாம், கொடுக்க தேவையில்லை. சேவ் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் அப்படின்னா
இப்போ திரும்ப என்ன வரும்னா கிரியேட் நியூ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் தட் யூ டோன்ட் யூஸ் ஃபார் அதர் வெப்சைட்ஸ். வேறு ஏதாவது வெப்சைட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பாஸ்வேர்ட் அப்படின்னா அது வந்து கிரியேட் ஆகாது. ஸோ இப்போ பாஸ்வேர்ட் நான் மாற்ற சொல்கிறாங்க, நான் மாற்றுறேன். இப்போ சேவ் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். கரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ நியூ பாஸ்வேர்டு என்னன்னு கேட்குது, கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப அந்த பாஸ்வேர்டு கொடுக்குறேன். சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா யூ யூஸ் திஸ் பாஸ்வேர்ட் ரீசென்ட்லி ப்ளீஸ் சூஸ் டிஃப்ரெண்ட் ஒன்று கேட்டிருக்கு. ஸோ அப்போ அதை மாற்றிடுறேன். சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாஸ்வேர்ட் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. வி கீப் யுவர் அக்கௌண்ட் ப்ரொடெக்டட்னு கொடுத்துருக்கு. கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து நார்மலாக வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம ஏதாவது ஃபோன் நம்பர் இது மாற்றணும், ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் எது மாற்றணும் அப்படின்னா நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ வந்து எஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு சைன்இன் ரெக்கவரின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஏற்கனவே. அல்லது திரும்ப ஒரு தடவை போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைன்இன் ரெக்கவரி ஃபோர் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி இதை எடிட் பண்ணுறேன் அப்படின்னா அதை எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறேன். என்ன அப்படின்னா பழைய மெயில் ஐடி எனக்கு தெரியாது, அதை எடுத்து விட்றேன். எடுத்துவிட்டு SAHIGOURAJA 689@gmail.com கொடுக்குறேன். இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு மெசேஜ் வரணும்னு கொடுத்துறேன். ஒருவேளை இது கொடுத்துட்டோம் அப்படின்னா டன் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு தெரியாத பட்சத்தில் இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ முடிச்சதுக்கப்புறம் எஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துரும். நம்பர்லாம் அதே நம்பர் தான், அதில் மாற்றம் இல்லை. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து நார்மலாக வந்து உள்ளே போகும். யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ இப்போ எதுக்குள்ளே அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ அப்போ அதை வெளியே வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், ஜிமெயிலுக்குள்ளே உள்ளே போனேன் அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடுறேன். இப்போ நார்மலாக வந்து நம்ம மெயில் எல்லாமே வந்துருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் காமிக்கும். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிட்டு அந்த விஷயங்கள்லாம் இங்கே காமிக்கும். ஸோ அப்போ நான் சேஞ்ச் பண்ணும் பொழுது நம்ம மெயில் ஐடிக்கே வந்துருக்கு பாருங்க மெசேஜ், யுவர் பாஸ்வேர்ட் வாஸ் சேஞ்சுடு அப்படின்றது. ரெக்கவர் அக்கௌண்ட்டும் சேஞ்ச் ஆகிருக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மொத்தம் எல்லாமே டீட்டெயில் எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து என்ன கொடுத்துட்டு பாருங்க, யுவர் கூகுள் அக்கௌண்ட் வாஸ் ரெக்கவர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்துருக்கு பார்த்தீங்களா. வெல்கம் பேக் டு யுவர் அக்கௌண்ட் மெசேஜ் வந்து. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்ஷன் எப்படி வரலாம் அப்படின்றத, எப்படி வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியலன்னா திரும்ப எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதாவது மொபைலில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லிட்டேன். சரி, இப்போ எப்படி வந்து ஒரு யூசர் நேம் வந்து நம்மளுக்கு தெரியல, அதை எப்படி நம்ம வந்து எப்படி இது பண்ணுறது. பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேன். இப்போ மேனேஜ் அக்கௌண்ட்ஸ் ஆன் திஸ் டிவைஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு கூகுள்ன்ற செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த gmail.com இதில் இந்த கீழே உள்ளதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேவைப்பட்ட நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். 6891 வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. இப்போ அந்த அக்கௌண்ட்டே உள்ளே இருக்காது. சரி ரைட், இப்போ தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது தெளிவாக புரியும். இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி வருது இல்லையா, ஆட் நியூ அக்கௌண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட்டிங்ஸ்லேயே கொடுக்கலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் சொல்லவும் நான் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். சர்ச்சில் கொடுக்குற பாருங்க, அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதில் ஆட் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அக்கௌண்ட்ஸ் கொடுத்து ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அந்த இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் எல்லாத்துலேயும் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பவும் ஒரு அக்கௌண்ட் புதுசாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். எதில் அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறோம், கூகுளில் தான் ஆட் பண்ண போகிறோம். செக்கிங்
689 வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, எனக்கு பாஸ்வேர்டு தெரியாது, என்ன சொன்னதான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன், இப்போ நியூ மொபைல் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். அப்போ இந்த 6891 @gmail.com இருப்பாரு, சகாயராஜா 6891 @gmail.com. இந்த அட்ரஸை வச்சு நான் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஒரு ஃபோன் நம்பர் வச்சு, எந்த ஃபோனை வச்சு, அதாவது எந்த மொபைல் நம்பர் வச்சு நான் க்ரியேட் பண்ணணும், அந்த மொபைல் நம்பர் தெரிஞ்சால் ஈஸியாக ரெக்கவரி பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்றது கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 8668130585 இந்த மொபைல் நம்பரை வச்சு தான் அந்த அக்கௌண்ட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கேட்குது கீழே டெக்ஸ்ட்டாக காலான்னு கேட்குது. எதுக்கு நான் வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க, அந்த கோடை வச்சு நம்ம நியூ பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் நான், அதான் ஈஸி. உடனே என்ன செய்ய, கொஞ்சம் நேரம் பாருங்கள், டைம் எடுத்துக்கும். உடனே ஒரு மெசேஜ் வருது பாருங்கள், 933051 வந்துருக்கு. ஸோ அப்போ இதை பார்த்தோன்னே கடைசியில் கொடுக்கணும் அது. சரி ரைட்டு, இப்போ வந்து கிரியேட் பாஸ்வேர்டு வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக, அதே வெரிஃபை பண்ணிடுச்சு. நான் 933 அந்த 0 நம்பர்லாம் டைப் பண்ணல, கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுத்தது. நான் என்ன பண்ணுறேன், பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுறேன், டெம்பரரியாக கிரியேட் பண்ணுறேன். ஒரு நம்பர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் போயிருக்குது. அதை என்ன பண்ணிடுறேன், சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துருவேன். வேறு பாஸ்வேர்டு எதாவது கேட்குது, நியூ பாஸ்வேர்டு எதாவது கேட்குது, சரி திரும்ப ஒரு கொடுக்குறேன். சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துருவேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து அக்ரி கொடுத்தோம்னா நம்ம அக்கௌண்ட்டானது ரெக்கவரி பண்ணப்படும். டைம் எடுத்துக்கிட்டு இருக்குது, கூகுள் சர்வீசஸ் வந்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இது ரெக்கவரி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா செக்கிங் இன்ஃபர்மேஷன் அதில் நம்ம அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துருக்கும். இப்போ நம்ம இதை போய் செக் பண்ணி பார்க்கலாமா, ப்ளே ஸ்டோர் போங்க, ப்ளே ஸ்டோரில் அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். கீழே வந்து பாருங்கள், ஆண்டனி சிம்பிள் மேக்ஸ் கொடுத்து சகாயராஜா 6891 @gmail.com. ஸோ அந்த அக்கௌண்ட்டானது இங்கே ஆட் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து தெரியாத ஒரு பாஸ்வேர்டு, தெரியாத ஒரு அக்கௌண்ட்டை திரும்ப எப்படி வந்து ரெக்கவரி பண்ணுறது, அதை எப்படி உள்ள திரும்ப மொபைலுக்கு கொண்டு வர்றது, ஒருவேளை பழைய மொபைலிருந்து புது மொபைலுக்கு நீங்கள் மாற்றுறீங்கன்னா எப்படி பழைய அந்த அக்கௌண்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எப்படி இங்கே உள்ளே கொண்டு வருது, இந்த விஷயம் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினதுக்கப்புறம் ஆல்ன்ற ஆப்ஷன், சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், ஆல்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து ஏதாவது வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன செய்யும், உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஏதாவது நடக்கும்பொழுது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.